என்னடா இது, கல்யாணத்துக்கு போனாலும் குத்தங்கிறீங்க, காது குத்துக்கு போனாலும் குத்தங்கிறீங்க, இன்னும் என்னதான்டா பண்ணணுங்கிறீங்க. மொத்தத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டுமா, ஓப்பனாக ஒரு லிஸ்ட் அடித்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விஜய் சார் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க. அதுக்கு வேறு இப்போ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் மேட்ரு பற்றி பர்சனல் விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறேங்கிற பேரில் கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, இன்னும் என்ன தான் பண்ணுவீங்க? ஆக்சுவலி ஒருத்தவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போகக்கூடாது, என் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? சரி இருந்துட்டு போட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே குரூப் ட்ரெஸ் போட்டது இல்லையா? இல்லை கேட்குறேன். ஒரே ஒரு அரசியலுக்குள்ளே நுழையிறேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக குடும்பத்தை ஜோலியாக முடிச்சிட்டிங்க. ஆகிய மொத்தம் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. நீங்கள் என்ன முடித்தாலும் அவர் கண்டுக்க போகிறது கிடையாது. நம்ம தான் வெட்டியாக பேசிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், அடுத்தவன் பொழப்பை பார்க்குறத விட்டு தான் பொழப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா போயிட்டுருக்குன்னு தோணுது எனக்கு. என்னோடய கேள்வி என்னென்னா, மீடியாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்குறீங்களா? யாராவது ஒருத்தவங்க எவ்வளோ மாநாடு நடக்குது, எவ்வளோ ஆஃபீஸ் நடக்குது, ஏன் போய் மைக்கை நீட்டி இவ்வளோ ஆஃபீஸ் நடக்குது, சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கணுன்னு உங்களுக்கு தைரியமே இல்லையா? அந்த தைரியத்தை முதல்ல வர வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, மற்றவங்க பெட்ரூமில் என்ன நடக்குது, அவங்க பாத்ரூம் போனாங்களா போகலையாங்கிற விஷயத்தெல்லாம் அப்புறமாடி கேள்வியாக கேட்டுக்கலாம். உண்மையாக இருந்தால் நீ என்ன பண்ண போகிற, உண்மையாக இல்லைன்னா என்ன பண்ண போகிற? நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ விஜய் சார் இங்கே எல்லாருக்கும் ஒரு 10 லட்ச ரூபா தரேன்னு சொன்னால் எவனுமே வாங்க மாட்டிங்களா? நீங்கள் அப்படியே ஐயோ பொண்டாட்டி டிவோர்ஸ்னு சொல்லியிருக்கான், அவன் கையால் போய் நான் காசு வாங்குறதா அப்படின்னு எவனாவது இருந்துருவியா? அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதை விட நாரிடும். ஆதி காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் உள்ள பர்சனல்லாம் யாருக்கும் தெரியாமல் ஒன்றும் கிடையாது. அப்போ மீடியா பெருசாக ஆக்கலை. அப்போ பத்திரிக்கையில் என்ன வருதோ அதுதானே நியூஸு. ஏங்க இவ்வளோ பேசுகிற நீங்கள் 2 வயசு குழந்தைய அபியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கேள்வி கேட்கணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதுக்கப்புறம் அபியூஸ் நடக்கவே கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட கேட்கணுன்னு உங்களுக்கு யாருக்கும் தோணல. ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு ஆண் சினிமாவில் கூட அந்த அளவுக்கு கொலை பண்ணிடுறதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ மோசமாக ஒருத்தன் கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஒருத்தனும் கேள்வி கேட்க துப்பு இல்லை. ஓப்பனாக சொன்னால் துப்பு இல்லை. எவன் பொண்டாட்டி எவனோட போனான், எவன் எங்கே கூட்டிகிட்டு ஓடினான், அவன் எவன் பெட்ரூம்குள்ளே ரூம் போட்டான், இந்த மாதிரி கேட்குறது தான் மீடியாவா? என்னோடய கேள்வி இதுதான். இதை கேள்வி கேட்குற உங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்னு தெரில, இதுக்கு ஆன்சர் பண்ணுற எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. விஜய் எது பண்ணாலும் நியூஸ் ஆகுது, எது பண்ணலனாலும் நியூஸ் ஆகுது. அவர் என்ன தான் பண்ணுவார்னு தெரில. அவர் ஆக்சுவலாக எல்லாருக்குமே செருப்படி கொடுக்குற மாதிரி தான் நேற்று ஒரு விஷயம் பண்ணார். இப்போ அவங்க ஒய்ஃபு சங்கீதா ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது 100% அவரோட பர்சனலான விஷயம், அவர் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயம். இவங்க சின்ன சின்ன விஷயமாக எடுத்துகிட்டு ட்விட்டரில் யார் ஃபாலோ பண்ணுறா அன்ஃபாலோ பண்ணுறா. நேற்று கூட தான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு 2 பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யார் பண்ணானே எனக்கே தெரில. இன்னும் அதுக்கு நியூஸாக வருதா? இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் விஜய்க்கு நடந்துச்சுன்னா எல்லாமே நியூஸாக வருது. ஸோ அதில் நிறைய பேர் அவங்க சங்கீதாவை தப்பாக பேசுகிறது எல்லாமே ஒரு தவறான செயல் தான். அவரோட ஃபேமிலி இதை அப்படியே தனியாக விட்டுருணும். அவர் பொலிட்டிக்கலாக என்ன பண்ணுவார், என்ன அவரால் பண்ண முடியும், அவருக்கு அந்த தரன் இருக்கா இல்லையா, அதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா தவறே கிடையாது. ஏன்னா அவர் இப்போ பொலிட்டிக்ஸில் வர்றாரு. அதை விட்டு ஃபேமிலி பற்றி நீங்கள்லாம் பேசுகிறது ரொம்ப தவறான விஷயம். இன்னொன்று, த்ரிஷா பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து கிளம்பிட்டே இருந்துச்சு. த்ரிஷா நம்மளுக்கு ஆக்சுவல் விஷயம் என்னன்னு தெரியாது. பட் நம்ம வெளில பார்க்கும்போது 1-2 ஃபோட்டோஸாக வந்திருக்கு. அது ஃப்ரெண்ட்லி ஃபோட்டோஸாக கூட இருக்கலாம். பட் என்னவா இருந்தாலுமே அது அவரோட பர்சனல், த்ரிஷாவோட பர்சனல். அதெல்லாம் வச்சு நம்ம பேசுறது ரொம்ப தவறான விஷயம். எல்லாருக்குமே செருப்படி கொடுக்குற மாதிரி அவர் இப்போது இந்த டைமில் த்ரிஷாவை தான் அந்த ஒரு ஆக்ட்ரஸாக இருக்குமோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். ஆனால் ஒரு வார்த்தை எதுவுமே இருக்கணும் சொல்ல இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷா வந்தாங்கன்னா அதுக்குன்னு அஃபேர் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இவர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் மாதிரி ஒரு இது விட்டார். உண்மையிலே அவர் மேலே விமர்சனம் வச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு செருப்படியான ஒரு செயல் தான் அவர் விஜய் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த ஒரு மேட்டர் நடந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் இதை பற்றி பேசுவாங்க. விஜய் பற்றி உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி பேசுவாங்க, இன்னும் அவருக்கு டிஆர்பி வரும். ஸோ அவர் ஒரு கால்குலேட்டராக தான் பண்ண ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. இன்னொன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பர்சனலாக பேசாதீங்க. அவருக்கு த்ரிஷா கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்குதோ இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு அவர் சிஎம்மாக வந்தார்னா என்ன பண்ணுவார், அவரோட எம்எல்ஏஸால் என்ன பண்ண முடியாது. இவர் மாத்திரம் இல்லை, எந்த ஒரு பொலிட்டிஷியனுமே அவங்க பர்சனல் லைஃப்பை நீங்கள் தயவுசெய்து பர்சனலாக விட்ருங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தால் அவங்களால என்ன பண்ண முடியும், நல்ல ஆட்சி கொடுப்பாங்களா, என்னென்ன அவங்களுக்கு செயல் பண்ணுவாங்க, அதை பற்றி மாத்திரம் பேசுங்க.
அதை தாண்டி பர்சனல் லைஃப்லாம் இழுக்காதீங்க. அதுவும் வந்து அவரோட ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃப் சங்கீதாவை பற்றி தப்பாக வந்து வலைதளங்களில் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறது வந்து அது ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு செயல். அவங்களுக்குள்ள பர்சனலாக ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு, ஏதோ ஒன்று அவங்க வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகலை. ஸோ அதெல்லாம் வந்து அவங்கள வந்து தப்பாக பேசுகிறதுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது 100% தப்பு. 2 பேர் போனது ரீல்ஸில் தான் வந்துச்சு. நான் வந்து மேட்ச்லாம் பார்க்கல, ரீல்ஸ் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறப்ப தளபதி வந்தார், கூட வந்து த்ரிஷாவும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் இன்னும் சில பேர் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டாக வந்தாங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்டாக வந்தாங்கன்னா ஏன் ஒரே அவுட்ஃபிட்டில் வரணும்? அது ஒரு பக்கம் வந்து ஆமாண்டா நான் வச்சுருக்கேன்டா அப்படின்னு வர மாதிரி இருக்குது. கட் பண்ணிக்கோங்க, அப்புறம் என்னை போட்டு அடிச்சிருவாங்க. அது வந்து இன்னொரு பக்கம் வந்து கில்ட் இருந்தால் தானே நான் வந்து தப்பு பண்ணியிருந்தா தானேன்ட்டு பயப்படணும், தப்பே பண்ணல அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேன் ப்ரோ, அது அவங்களுக்கு மாறும். பட் ஆனால் இது வந்து அவங்க ஃபேமிலி மேட்ரு ப்ரைவசி நம்ம கொடுக்கணும். நான் வந்து இருந்தாலுமே அவர் வந்து ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்காம பப்ளிக்கில் ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் ஸ்டில் ஒரு அன்பாப்புலர் திங். இது வந்து பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் தோணுது. பட் ஆனால் வந்து சம்மந்தமே இல்லாமல் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு பையன் இறந்ததுக்கான அவ்வளோ இஷ்யூ வந்து அவங்க அப்பா பேசி போட்டிருக்காரு. அதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்கல யாருமே. பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு விஷயமா பேசுகிறீங்க, அதுதான் ப்ரோ கொஞ்சம். அது வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. அது அவங்க டிபெண்ட்ஸ் அப்போ வந்து அவங்க தனிப்பட்ட உரிமை. அவங்க ஒன்றா போகலாம், ஒன்றா வரலாம், அது நமக்கு தெரியாது. நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அவங்க இதுக்கு முன்னாடி எங்கெங்கே போயிருக்காங்களோ எங்கெங்கே வந்திருக்காங்களோ அது நமக்கு தெரியாதுல்ல. அது இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம யார்? அதேமாரி அவங்க திரும்ப கேட்கலாம், நீ யாரா என் ஃபேமிலியில் வரத்துக்குன்னு. அவர் ஃபேன்ஸே பார்த்து கேட்டார்னா என்ன சொல்லுவாங்க அவங்க ஃபேன்ஸு? இத்தனை நாள் அண்ணா அண்ணா என் தம்பிங்களே என் நெஞ்சில் குடியிருக்கும் உறவுகளேன்னாரு. இப்போ அவரே வந்து அவர் இது பண்ணார்னா அது நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாருமே அவங்க ஃபேன்ஸ் தான் ப்ரோ. ஃபேன்ஸுன்றதை விட இதுலேயும் வந்து சப்போர்ட்டிங் அண்ட் ஹேட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. எலெக்ஷன் டைம்லன்றாங்க. நான் அந்த பாலிடிக்ஸ் உள்ளே போக விரும்பலை. ஆனால் விஜய் வந்து ஒரு நல்ல ஆக்டராக நான் பார்த்தேன். பட் ஆனால் பொலிட்டிஷியனாக நான் பார்க்கல ப்ரோ. இது நைட் 11 o'clock வந்து நீங்கள் தமிழ் நியூஸ் ஆதவர்ஜினா பேசுனதை பார்த்தீங்களா இல்லையா? அவர் ஒன்று சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார். விஜய் சார் வந்து எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துப்பார், என்ன இருந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டார் சொன்னாங்க. இப்போ எவ்வளோ வைரலாக லாஸ்ட் 1 வீக்காக பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதுக்கு வந்து இப்போ பாருங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. அவரே வந்து இப்போ என்ன மாநாடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சினிஃபீல்ட் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் வந்து வரல, ஓகேவா? இப்போ இந்த இன்சிடெண்ட் வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. அது என்ன சொல்கிறது, எல்லா கமெண்ட்ஸுக்கும் அவர் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அவர் அதை ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறாரு, எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்றதுல தானே இருக்குது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த ஆளுமை திறன் அதில் தானே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிக்காதுன்றதை விட்டுருங்க, அவர் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் நான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருந்தது, ஓகேவா? அவர் ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணாது. ஒரு விஷயத்தில் கம்முன்னு இருந்தார், சில விஷயத்தில் சைலண்ட்டாக இருந்தார். இப்போ கூட செய்தியாளர் சந்திப்பு கேட்டது கூட நேற்று ஆதவர்ஜினா நைட்டு 11 o'clock லைவ் அந்த நெல்சன் எடுத்த இதில் பேசியிருந்தார். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார். அதனால தான் இப்போ இவ்வளோ பேர் அட்ராக்ட் பண்ண முடியுது அவரால். பார்த்துட்டு இருந்தோம் ப்ரோ. திடீர்னு ரீல்ஸ் கால் பண்ணும்போது பார்த்தா இவங்க 2 பேர் இப்படி நிற்கிறாங்க கோல்டில். பார்த்தோன்னே எனக்கும் சாக்கு, இவருக்கு என்னடா இவர் திடீர்னு இப்போ தான் நம்மளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே இவர் போய் நிற்கிறாரு. இந்த எலெக்ஷன் டைம் வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. எல்லாத்துலேயுமே அதான் முழுக்க சன் நியூஸ் தான். அவங்க பக்காவாக ஒரு வாரத்துக்கான கண்டென்ட்டு ஒரு நாளைக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு 6, 7, 8 போஸ்டர் அடிச்சிட்டாங்க. இன்னும் வெளியில் நம்ம செவுத்தில் மட்டும்தான் ஓட்டலை. சோஷியல் மீடியா திறந்தாலே சன் நியூஸில் வந்து விஜய் கள்ளத்தொடர்பு, விஜய் த்ரிஷாவுடன் காரில் இறங்கினார், விஜய் வாட்சை பார்த்தார், விஜய் ஏஜென்ட்டோட வெளியே போனார், அந்த மாதிரி தான் வருது. பார்க்கும்போது இப்போ அந்த டைவர்ஸ் பெட்டிஷன்லாம் அது ஃபேக்குன்னு தெரியும். ஆனால் அது அப்படியே ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன தான் அது ஃபேக்காக இருந்தாலும் ரிலேட் ஆகுதில்ல. அதான் அவர் வந்து காட்டுறாரு. போன வாரம் நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த வாரம் என்னடா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அவர். தில்லா ஆமாண்டா, இப்போ என்னடா அவங்க ஃப்ரெண்டுடா எனக்கு, நீங்கள் தப்பாக பார்த்தா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் காட்டுறாரு.